தமிழ்நாடு கொசு ஒழிப்பு களப்பணியாளர் சங்கம் சார்பாக மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெறுகிறது. மாநில பொதுச் செயலாளர் தயாளன் டாக்டர் கலைஞர் ஆட்சி காலத்தில் 2006ஆம் ஆண்டு பணி நியமனம் செய்யப்பட்டு இன்று வரை 19 ஆண்டு காலமாக தினக்கூலி பணியாளர் வேலை பார்க்கிறோம். எங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். டாக்டர் 2021ஆம் ஆண்டு ஆட்சி தேர்தல் அறிக்கையில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்களுக்கு கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று 317 படி எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி தருமாறு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் கேட்டுக்கொள்கிறோம். வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடராவது எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி தருமாறு இந்த உண்ணாவிரத்தின் வாயிலாக கோரிக்கை வைக்கப்படுகிறது. கொசு ஒழிப்பு களப்பணியாளருக்கு அடையாள அட்டை கிடையாது, பணி பாதுகாப்பு கிடையாது, பிஎஃப் இன்சூரன்ஸு, குடும்ப பாதுகாப்பு இன்சூரன்ஸு வழங்கிட வேண்டும். பணியின் போது இறக்க நேரிட்டால் அந்த பணியாளருக்கு குடும்ப பாதுகாப்பு நிதி வழங்கிட வேண்டும். எங்களுக்கு தொகுப்பு நிதியாவது பணி நிரந்தரம் வழங்கிட வேண்டும் என்பதுதான் எங்கள் முக்கியமான கோரிக்கையாக வைக்கின்றோம். இது சம்பந்தமாக சம்பந்தப்பட்ட அமைச்சர் அதிகாரி அவர்களிடம் மனு கொடுக்கப்பட்டுள்ளது. நாங்கள் செய்து கொடுக்கிறோம் என்றுதான் சொல்கிறார்கள். இதுவரையும் எதுவும் செய்யவில்லை. சம்பந்தப்பட்ட இயக்குனர் அலுவலகத்தில் கேட்கப்பட்ட போது நாங்கள் செய்வதற்கான சாத்தியக்கூறு வழிமுறை இல்லை என்று பதில் வந்துள்ளது. இதுவரையும் எந்த முன்னேற்றமும் அடையவில்லை. இது அடுத்த கட்டம் எங்களுடைய மாநில மாவட்ட நிர்வாகி கலந்து ஆலோசித்து அடுத்த கட்ட முடிவை நாங்கள் அறிவிப்போம். நன்றி சார்.